சிம்பிள் அண்ட் டேஸ்டியான புதினா சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, இது ரெண்டுத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதோடவே கருவேப்பிலை அண்ட் ஒரு வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். மறுபடியும் அதுலேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 5-6 பல் பூண்டு, பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா போட்டு வணக்கிடணும், ஸ்மெல் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். இதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கணும். நல்லா கட் பண்ண தக்காளி, ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா 1.5 தக்காளி ஆட் பண்ணி நல்லா போட்டு ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அதோடு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வணக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை, ஏன்னா புதினாவோட மல்லித்தலை சேர்த்து செய்யும் போது இன்னும் நல்லாயிருக்கும். வெறும் புதினா சேர்க்கறத விட கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மல்லித்தலை அண்ட் நீங்கள் எடுத்து வச்சுருக்க புதினா தலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்து ஆற விட்டதுக்கப்புறம் அரைச்சி